Hi guys, this is AG. So நாம் இன்னைக்கு Google Formல யூஸ் பண்ணக்கூடிய ரெஸ்பான்ஸ் ஷீட்டுக்கான ஒரு பிளக்இன் பற்றி இல்லைன்னா ஒரு ஆட்-ஆன் பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இந்த ஆட்-ஆனோட பேர் வந்து AutoCrat. ஓகே, ஸோ இந்த AutoCrat. ஸோ இந்த AutoCrat எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறத முதல்ல நான் சொல்லிடுறேன். ஸோ நமக்கு வந்து Google Form நாம் வந்து யூஸ் பண்ணுறோம். சரியா? ஸோ ஒரு சர்வேக்காக இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு பர்பஸ்க்காக நம்ம Google Form யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதுக்குள்ளே வரக்கூடிய எல்லா ரெஸ்பான்ஸுமே வந்து அந்த கூகுள் ஷீட்ஸில் தான் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே, அந்த ஷீட்ஸில் வரக்கூடிய ஒவ்வொரு ரெஸ்பான்ஸை நாம் வந்து தனியாக பிரித்து எடுக்கிறதுக்காக இல்லைன்னா தனியாக ஒரு பிடிஎஃப் ஃபைல் மாதிரி க்ரியேட் பண்ணி எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த AutoCrat அப்படிங்கிற ஒரு ஆட்-ஆன். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேக் நம்ம ஒரு பர்த்டே இன்ஃபர்மேஷன் ஸோ எல்லா ஃபேக்கல்ட்டிஸ்லேருந்து எல்லா ஸ்டாஃப்டையும் நம்ம வந்து கலெக்ட் பண்ணுறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பர்த்டே இன்ஃபர்மேஷன்ஸ் அதாவது பர்த்டே டேட் எல்லாருக்கிட்டே நம்ம கலெக்ட் பண்ணுறதா இருந்தால் ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனுக்காகவும் அந்த பர்த்டே டீட்டெயில்ஸ் வந்து தனி பிடிஎஃப் மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். சரியா? ஸோ இல்லை அவங்களுக்கு வந்து மெயிலில் வந்து ஒரு விஷஸ் நாம் வந்து அனுப்பிக்கலாம். சரியா? ஸோ அந்த மாதிரிப்பட்ட பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த AutoCrat அப்படிங்கிற அந்த ஆட்-ஆன். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவுக்கு முன்னாடி அந்த டீட்டெயில்ஸ் பற்றி பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். ப்ளஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ வீடியோ முன்னாடி போகலாம் வாங்க. வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம AutoCrat டெமோ பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக முதல்ல நம்ம வந்து ஒரு ஃபார்ம் வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்கிறோம். சரிங்களா? ஸோ இதில் நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன்னா ஒரு பர்சனோட பர்த்டே மந்த் ப்ளஸ் அவரோட டேட் வந்து கலெக்ட் பண்ணுறது மாதிரி ஒரு ஃபார்ம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ஃபார்ம் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதுக்காக ஒரு ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். சரியா? ஸோ அதுக்கு இந்த க்ரியேட் ஸ்ப்ரெட்ஷீட்டில் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்க, இது வந்து க்ரியேட் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ வந்து ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்து நமக்கு க்ரியேட் ஆயிடுச்சு. சரிங்களா? ஓகே, ஸோ இது க்ரியேட் ஆனதுக்கு அப்புறம் நாம் என்ன பண்ணணும்னா, ஸோ எந்த மாதிரி நமக்கு வந்து பிடிஎஃப் க்ரியேட் ஆகணும் இல்லைன்னா எந்த மாதிரி தனியாக மெர்ஜ்டு டாக்குமெண்ட் நமக்கு க்ரியேட் ஆகணும் அப்படிங்கிறத நாம் டிசைன் பண்ணி வைக்கணும். சரியா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா ஒரு டாக்குமெண்ட் நான் வந்து எடுத்துருக்கிறேன். ஓகே, ஸோ ஒரு கூகுள் டாக்ஸ் நான் வந்து எடுத்துருக்கிறேன். சரியா? ஸோ இதுக்கு நம்ம வந்து பேர் வந்து கொடுத்துக்கலாம் AutoCrat டெமோ. ஓகே, பேர் நான் வந்து கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இப்போ அதே நேமில் எல்லாமே ஒரே நேமில் இருக்குது. ஸோ நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இந்த ஃபார்ம்ஸ் எல்லாமே எங்கன்னா உங்களோட கூகுள் ட்ரைவில் தான் சேவ் ஆயிடும். ஓகே, ஸோ உங்கள் கூகுள் ட்ரைவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் அதோட ரெஸ்பான்ஸ் ஷீட் ப்ளஸ் இந்த டாக்குமெண்ட் எல்லாமே வந்து சேவ் ஆயிடும். ஓகே, ஸோ இதில் நாம் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு மெர்ஜ் பண்ணக்கூடியதுக்கான டெம்ப்ளேட் ஃபைல் நாம் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். ஸோ அதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணுறோம்னா இங்கே நம்ம என்னென்ன ஃபீல்டு வச்சுருக்கிறோமோ அந்த ஃபீல்டு நாம் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ரைட். ஸோ இப்போ நான் வந்து டைப் பண்ணுற மெசேஜ் ஹாய், அதுக்கப்புறம் இங்கே நேம். ஸோ இதில் தான் வந்து நேம் வந்து பேஸ்ட் ஆகும் இல்லைன்னா நேம் வந்து சேவ் ஆகும். சரியா? ஸோ இந்த நேம், ஸோ இங்கே நேம் வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஹாய் நேம். ஸோ அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் 2 ஆங்கிள் ப்ராக்கெட் போடணும். ஸோ அப்படி போடும்போது தான் என்ன ஆகும், ஸோ இங்கே நம்ம என்ன நேம் கொடுக்குறோமோ இல்லைன்னா என்ன நேம் இங்கே சேவ் ஆகுதோ அந்த நேம் வந்து இங்கே ரீப்ளேஸ் ஆயிடும். சரியா? ஸோ இப்போ ஹாய் நேம் ஒருத்தரோட நேம் வந்துடும். அதுக்கப்புறம் இட் இஸ், அதுக்கப்புறம் என்ன டேட். ஸோ இல்லைன்னா இந்த மந்த் கொடுக்கலாம், இட் இஸ் பர்த் மந்த். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் அங்கே என்ன ஸ்பெல்லிங் இல்லைன்னா எந்த ஃபார்மேட்டில் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அதே ஃபார்மேட்டில் தான் நீங்கள் கொடுக்கணும். சரியா? ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் அந்த மாதிரி எதுவுமே வரக்கூடாது. ஸோ இங்கே வந்து எந்த ஃபார்மேட்டில் பர்த் வந்து பி கேபிட்டல் எம் கேபிட்டல் அப்படி இருந்துச்சுன்னா அதே மாதிரி தான் இங்கே கொடுக்கணும். அதே மாதிரி தான் இங்கே பர்த்டே டேட். சரியா? ஸோ இந்த மாதிரி கொடுக்கணும். ஓகே, ஸோ மெசேஜ் நான் டைப் பண்ணியிருக்கேன். இட்ஸ் இந்த மந்த் இந்த டேட்டு விஷிங் யூ எ marvelous year ahead. Regards admin team. சரியா? ஸோ இந்த மாதிரி மெசேஜ் நான் வந்து கொடுத்துட்டேன். இப்போ நான் இங்கே வந்து ஒவ்வொரு மெசேஜ் டைப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த டாக்குமெண்ட்டில் வந்து சேவ் ஆயிரும்.
ஸோ இதை நாம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். சரியா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா ஆட் ஆன் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே. ஸோ அதுக்கு இங்கே ஆட் ஆன் வாங்க. ஆட் ஆன் வந்ததுக்கப்புறம் ஸோ நீங்கள் கெட் ஆட் ஆன்ஸ் நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆன் விண்டோ வந்து செப்பரேட்டாக ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஸோ இதில் தான் உங்களுக்கு எல்லா ஆட் ஆன்ஸ் என்னென்ன ஆட் ஆன்ஸ் இருக்குது எல்லா ஆட் ஆன்ஸ் இங்கே வந்து தெரிஞ்சிடும். ஸோ இங்கே வந்து இந்த ஆட்டோகிராட்னு இருக்கு இல்லையா? ஸோ இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். ஓகே. ஸோ நான் வந்து ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அதனால் அது அப்படியே வந்து தெரிஞ்சிருது எனக்கு. ஸோ நீங்கள் வந்து டைரெக்டாகவே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட மெயில் ஐடி கேட்கும். அந்த மெயில் ஐடி நீங்கள் கொடுத்து பர்மிஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா அது வந்து இன்ஸ்டால் ஆயிடும். ஓகே. ரைட். ஸோ இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஆட் ஆன் வாங்க. ஆட் ஆன் வந்து ஆட்டோகிராட் வந்ததுக்கப்புறம் லான்ச் கொடுத்துருங்க. ஓகே. ஆட் ஆன் ஆட்டோகிராட் லான்ச் கொடுக்கும்போது அது வந்து ஓப்பன் ஆகும். ஓகே. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து லோட் ஆகுது. சரியா? ஸோ முதல்ல ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். ரைட். ஸோ இதில் நாம் வந்து என்ன பண்ண போகிறோம், ஸோ நம்ம என்ன வந்து இந்த டாக்குமெண்ட்லேருந்து மெர்ஜ்டு பிடிஎஃபாவோ இல்லை மெர்ஜ்டு டாக்குமெண்ட்டாவோ எதை க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கணும். ஓகே. ஸோ இதில் வந்து நியூ ஜாப் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஜாப் வந்து அதுவாகவே வந்து ஜென்ரேட் பண்ணிக்கும். ஓகே. ஸோ ஜாப் ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் நாம் என்னென்னா ஒரு நேம் கொடுக்கணும். ஓகே. ஸோ நான் இங்கே வந்து பெர்த் விஷ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே. ஸோ ஸ்பெல்லிங் கரெக்டாக போட்டுக்கோங்க. பர்த் விஷ் கொடுத்துருக்கேன். கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து டெம்ப்ளேட் வந்து கேட்குது. ஓகே. ஸோ என்ன டெம்ப்ளேட் நாம் வந்து எடுக்கணும் அப்படின்னு கேட்குது. ஸோ நாம் ஏற்கனவே இங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஆட்டோகிராட் டெமோ, அதை நாம் வந்து இங்கே லிங்க் பண்ணணும். ஓகே. ஸோ ஏற்கனவே நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருந்தோம்னா அதை ட்ரைவ்லேருந்து எடுத்துக்கலாம். இல்லை நாம் வந்து புதுசாக வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நான் வந்து ஃப்ரம் ட்ரைவ் கொடுக்குறேன். ஃப்ரம் ட்ரைவ் கொடுக்கும்போது நம்மளோட ட்ரைவ் இங்கே வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ட்ரைவ்லேருந்து நாம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த டெமோ ஃபைலை எடுத்துக்கலாம். ஸோ நான் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இங்கே வந்து என்னோட ஃபைல் வந்து செலக்ட் ஆயிடுச்சு. ப்ளஸ் ஆட்டோமேட்டிக்காக ரீட் பண்ணும். ஓகே. ஸோ என்னென்ன டேக் வந்து அங்கே கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத அதை வந்து ரீட் பண்ணி எடுத்துக்கும். ஓகே. ஸோ இந்த ஆட்டோகிராட் வந்து ரீட் பண்ணி எடுத்துக்கிச்சு. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ நம்ம வந்து மெர்ஜ் பண்ண வேண்டிய ஒவ்வொரு ஃபீல்டு, ஸோ நாம் வச்சுருக்கிறது வந்து நேம், பர்த் மந்த், பர்த் டேட். ஸோ இதுதான் வந்து இங்கே டாக்குமெண்ட்டில் கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ நேம், பர்த் மந்த், பர்த் டேட். சரியா? ஸோ அதை தான் மெர்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி இங்கே எடுக்குது. ஓகே. ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொடுக்கும்போது இது வந்து ஃபைல் நேம் ஒன்று க்ரியேட் பண்ணுறதுக்காக கேட்குது. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஃபைல் நேம் வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ அதுவும் வந்து டேக் மாதிரி தான் நாம் கொடுக்கணும். ரைட். ஸோ நான் இங்கே வந்து நேம் கொடுக்குறேன். நேம். ஓகே. ஸோ இப்போ அங்கே இந்த பர்டிகுலர் ஃபார்மில் என்ன நேம் வந்து இன்புட் பண்ணுறாங்களோ, சரியா? ஸோ இந்த ஃபார்மில் என்ன நேம் இன்புட் பண்ணுறாங்களோ அது வந்து என்ன ஆகும்னா இந்த ஷீட்டில் வந்து சேவ் ஆகும். அதே நேமில் தான் இங்கே இந்த பர்டிகுலர் நாம் க்ரியேட் பண்ணக்கூடிய ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிடும். ஓகே. ஸோ இதில் வந்து என்ன டைப் வேணும்னு கேட்குது. கூகுள் டாக்குமெண்ட்ஸா இல்லை பிடிஎஃபான்னு நான் வந்து பிடிஎஃபே கொடுக்குறேன். கொடுத்துட்டு மல்டிபிள் அவுட்புட் மோடா இல்லை சிங்கிள் அவுட்புட் மோடான்னு கேட்குது. ஸோ நான் வந்து சிங்கிள் அவுட்புட் மோட்னு கொடுக்குறேன். ஓகே. ஸோ சிங்கிள் அவுட்புட் மோடு ஆட் ப்ரைஸ் பேக்ஸ் பிட்வீன் டேட்டா ரோஸ் பக்கத்தில் கொடுக்கணுமா வேணுமா அப்படின்னு கேட்குது. ஓகே. ஸோ இதில் என்ன ஆகும்னா இந்த சிங்கிள் அவுட்புட் மோட்னு கொடுக்கும்போது என்ன ஆகும்னா நாம் வந்து இமெயில் வந்து மெயில் அனுப்புகிறதா இருந்தால் எல்லாமே செப்பரேட்டாக தான் தனித்தனியாக தான் நாம் வந்து டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. சரியா? ஸோ அது வந்து நமக்கு கஷ்டம். ஸோ அதனால் மல்டிபிள் அவுட்புட் மோட்னே கொடுத்துக்கலாம். ஓகே. ரைட். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபோல்டர் வந்து கேட்குது. அதாவது உங்கள் ட்ரைவில் ஏதாவது ஃபோல்டர் நீங்கள் ஸ்பெசிஃபைடாக வச்சுருந்தீங்கன்னா அந்த ஃபோல்டரை இங்கே நீங்கள் வந்து சூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் ஃபோல்டர் எதுவும் க்ரியேட் பண்ணலை. அதாவது இந்த க்ரியேட் ஆகக்கூடிய பிடிஎஃப் ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணக்கூடிய பிடிஎஃப் ஃபைல்ஸ் வந்து சேவ் பண்ணுறதுக்கு நான் எந்த ட்ரைவுமே வந்து எந்த ஃபோல்டருமே வந்து க்ரியேட் பண்ணலை ட்ரைவில். ஸோ அதனால் நான் இதை வந்து நெக்ஸ்ட் கொடுத்து போயிடுறேன். சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ஃபோல்டர் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் ஏற்கனவே இந்த ஸ்டெப்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ட்ரைவில் ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் ஆட் டைனமிக் ஃபோல்டர் ரெஃபரன்ஸ் இது வந்து தேவையில்லை. தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வச்சுக்கலாம், இல்லைன்னா வேணாம். இது எதுக்குன்னா ஒரு ஐடி வந்து க்ரியேட் ஆகும். ஓகே. ஸோ ஒரு ஐடி வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக செலக்ட் அ காலம் தேட் இஸ் கண்டென்ஸ் அ வேலிட் ஃபோல்டர் ஐடி விச் ரன்ஸ் திஸ் ஜாப் ரன். ஒரு ஐடி க்ரியேட் பண்ணுறதுக்காக இது வந்து கேட்குது. ஸோ இது வந்து ஆப்ஷனல் தேவையில்லை. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் இதில் மெர்ஜ் பண்ணுறதுக்கான கண்டிஷன்ஸ் ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்குது. ஓகே. ஸோ அதாவது என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சர்டிஃபிகேட்ஸ் அந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணுறதாக இருந்தால் இவ்வளோ மார்க்குக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து சர்டிஃபிகேட் இல்லைன்னா இந்த பிடிஎஃப் க்ரியேட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம
கண்டிஷன்ஸ் கொடுக்கறதுக்காக தான். ஸோ இங்கே ஆட் கண்டிஷன் கொடுக்கும்போது தெரியும் நாட் ஈக்குவல் டு இல்லை ஈக்குவல் டு அந்த மாதிரி தான். ஓகே, ஸோ ஒரு சர்டிஃபிகேட் 40% மார்க் இருந்துச்சுன்னா ஈக்குவல் டு ஈக்குவல்ஸ் இதில் வந்து 40 நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, 40% மார்க் இருந்தால் நம்ம மேலே எடுக்கிறது மாதிரி. சரியா? ஸோ இது நமக்கு இங்கே தேவையில்லை, ஸோ அதனால் டெலீட் பண்ணி விட்டுறோம். எஸ் கொடுத்துக்கலாம். ஸோ கண்டிஷன்ஸ் தேவையில்லை, ஸோ அதனால் நெக்ஸ்ட் போயிடலாம். அதுக்கப்புறம் ஷேர் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் சென்ட் இமெயில்ஸ். எஸ், சரியா? நமக்கு இந்த டாக்குமெண்ட் வந்து ஷேர் ஆகணும், ப்ளஸ் வந்து சென்ட் ஆகணும். ஓகே, ரைட். அதுக்கப்புறம் என்ன மாதிரி சேவ் ஆகணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே செலக்ட் பண்ணிட்டோம், பிடிஎஃப். அதுக்கப்புறம் அலோவ் கொலாபரேட்டர்ஸ் டு ரீஷேர். அதாவது நாம் சப்போஸ் இந்த ஒர்க்குக்கு இன்னொருத்தரையும் கூட நாம் வந்து சேர்த்துட்டோம்னா அவரும் வந்து இதை வந்து ஷேர் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குது. ஸோ நான் இங்கே வந்து எஸ்ன்னு கொடுத்துருக்கேன். சென்ட் ஃப்ரம் ஜெனரிக் நோ ரிப்ளை அட்ரஸ். சரியா? ஸோ ஜெனரிக் நோ ரிப்ளை அட்ரஸ்னே கொடுத்துக்கலாம். ஸோ அப்படின்னா என்ன ஆகும்னா நோ ரிப்ளை அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்ரஸ் கிரியேட் ஆகி அதுலேருந்து தான் வந்து இந்த பிடிஎஃப் எல்லாமே சென்ட் ஆயிரும். ஸோ அந்த பர்டிகுலர் மெயில் ஐடிக்கு யாருமே வந்து ரிப்ளை பண்ண முடியாது. ஓகே, மெயிலும் அனுப்ப முடியாது. அந்த மாதிரி அவைலபிளாக இருக்குது நோ ரிப்ளை அட்ரஸ். அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இல்லைன்னா என்னென்னா திரும்ப திரும்ப நம்மளோட மெயில் ஐடிக்கே வந்து என்ன பண்ணலாம், அவங்க மெயில் அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. சரியா? ஸோ அதுக்கப்புறம் இங்கே நாம் வந்து ஒரு இமெயில் எப்படி அனுப்புகிறோம் அப்படிங்கிறத இங்கே வந்து செட் பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து டு யாருக்கு அப்படிங்கிறது நம்ம கொடுக்கணும். ஸோ அதுக்கு நாம் வந்து இமெயில் அட்ரஸ் நாம் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே பின்னாடி டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ் எந்த ஃபார்மெட்டில் இருக்கோ அதே ஃபார்மெட்டில் தான் இங்கே கொடுக்கணும். ஓகே, ரைட். ஸோ டைப் இன் சப்ஜெக்ட் லைன். ஸோ இதில் வந்து பர்த்டே விஷ் நம்ம போட்டுக்கலாம், பர்த்டே விஷஸ். ஸோ இதில் வந்து மெசேஜ் நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மெசேஜ் அப்படி நம்ம வந்து இங்கே டைப் பண்ணிக்கலாம். விஷிங் யூ a marvelous year ahead. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இல்லைன்னா இதே நாம் வந்து நாம் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, டேக் வந்து அதுவாகவே வந்து எடுத்துக்கும். ரைட். ஸோ பர்த்டே விஷஸ் கொடுத்துட்டோம், நம்ம மெசேஜ் வந்து டைப் பண்ணிட்டோம். விஷிங் யூ a marvelous year ahead. That's ஓகே, ஸோ நாம் வந்து இதை வந்து டைப் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்து ரன் ஆன் ட்ரிகர்ஸ் ஃபார்ம். எஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதை வந்து அந்த ட்ரிகரை வந்து அப்டேட் பண்ணுது. ஓகே, ஸோ ட்ரிகரை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ரன் ஆன் டைம் ட்ரிகர். எஸ் கொடுத்துட்டோம்னா எவ்வளோ டைமுக்கு ஒரு தடவை, 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவையா இல்லை 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவையா அப்படிங்கிறத நம்ம டைம் செட் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அது ஆப்ஷனல், உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இவ்வளோ தான் நமக்கு செட்டிங்ஸ். ஸோ செட்டிங்ஸ் வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இதை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு எல்லாம் ஏற்றது மாதிரி ஒரு பர்டிகுலர் ஜாப் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, ரைட். ஸோ இப்போதைக்கு இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணிக்கிட்டு நேராக இங்கே ஃபார்முக்கு வாங்க. ஃபார்முக்கு வந்து ப்ரிவியூ எடுத்துக்கோங்க. ப்ரிவியூ எடுக்கும்போது அந்த ஃபார்ம் வந்து லோட் ஆயிடும். ஸோ இதில் டீட்டெயில் நாம் இப்போ கொடுத்து பார்க்கலாம். ஸோ என்னோட மெயில் ஐடி நான் கொடுக்குறேன். மெயில் ஐடி, அதுக்கப்புறம் நேம், அதுக்கப்புறம் பர்த் மந்த் இங்கே ட்ராப் டவுன்லேருந்து எடுத்துக்கலாம். ஜூன். பர்த் டேட் 11 கொடுத்து நான் வந்து சப்மிட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா இந்த பர்டிகுலர் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நாம் வந்து ரெஸ்பான்ஸ் ஷீட்டுக்கு வந்துடுவோம். ஸோ ரெஸ்பான்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே வந்து இங்கே வந்து சேவ் ஆயிடுச்சு. ப்ளஸ் ஆட்டோமேட்டிக்காக இந்த பிடிஎஃப் ஃபைலும் வந்து இங்கே க்ரியேட் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ பிடிஎஃப் ஃபைல் பார்க்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை ட்ரைவ்ங்கிறத வந்து கிளிக் பண்ணி இந்த பிடிஎஃபை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து நம்ம கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாஸுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து அந்த டெம்ப்ளேட் வந்து மாறி இருக்கும். சரியா? நாம் இப்படி டேக்ஸ் தான் இங்கே கொடுத்துட்டோம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு டெம்ப்ளேட்டில் வந்து எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. ஓகே, ரைட். சரியா? ஸோ இதே மாதிரி தான் நாமளும் நம்ம கஸ்டமைஸ்டான சர்டிஃபிகேட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து டிசைன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ரைட். ஸோ நாம் க்ரியேட் பண்ண அந்த டெம்ப்ளேட்டில் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து ப்ளேஸ் ஆகிட்டு ஒரு புதிய பிடிஎஃப் ஃபார்ம் வந்து கிரியேட் ஆயிடுச்சு, இல்லைனா ஒரு புதிய பிடிஎஃப் டாக்குமெண்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இப்படி தான் நாம் வந்து AutoCratல வந்து ஒரு ஃபார்ம் இல்லைன்னா ஒரு டாக்குமெண்ட் மெர்ஜ் பண்ணி நாம் எடுக்கிறது. சரிங்களா? இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு சர்டிஃபிகேட் எப்படி நாம் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் இதே AutoCratங்கிறத யூஸ் பண்ணி அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். நன்றி நண்பா.